வணக்கம் பாஸ். எப்போ எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில ஒரு விரக்தி மனப்பான்மை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பொதுவா அந்த ஜாதகருக்கு ஓடக்கூடிய தசாபுத்தி 6, 8, 12ல இருக்கும். இல்லைன்னா அவருக்கு நடக்கிற அந்தரங்கள் 6, 8ல இருக்கும். அல்லது அவங்க வீட்ல யாருக்காவது 6, 8, 12 சம்பந்தம் உள்ள தசாபுத்திகள் நடக்கும். இந்த அமைப்புடைய ஜாதகர் எல்லாத்துக்குமே மன வேறுபாடு, மன கருத்து ஒற்றுமையின்மை, ஒரு ஏன் இருக்கோம் அப்படிங்கிற மாரி தெரியாம, ஒரு குழப்பங்கள் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய சூழல்லாம் அந்த காலகட்டத்தில ஏற்படும். ஐடியலா தான் போயிட்டுருக்கும். பெருசா ஒண்ணும் யோசிக்க கூட முடியாது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு நடக்கிற தசாபுத்திய ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அது ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட் பிரசன்ட் என்ன தசாபுத்தி நடக்குது? பேச்சுலரா இருந்தா பரவால்ல. ஃபேமிலி மேன் ஆயிட்டா, அவங்க குடும்பத்தில யாருக்காவது நடக்கிற தசாபுத்தி, தந்தைக்கு பிரச்சனை குடுக்கிறதா இருக்கும். தாய்க்கு பிரச்சனை குடுக்கிறதா இருக்கும். அண்ணனுக்கு பிரச்சனை குடுக்கிறதா இருக்கும். தம்பிக்கு பிரச்சனை குடுக்கிறதா இருக்கட்டும். அப்போ ஒரு குடும்பத்தில 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேருக்கு நடக்கிற தசாபுத்திகள கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு உண்டான நெட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கலாம். மத்தவங்க ஜாதகத்துல அது பிரச்சனைக்குரியதா இருக்கலாம். ஆக எல்லாத்துக்கும் முழுமையான தீர்வு அப்படிங்கிறது உங்க குடும்ப ஜாதகத்துல தான் இருக்கு. ஏன்னா, அப்பா, அம்மா ஜாதகம் எப்படி இருக்கோ, குழந்தைங்க ஜாதகமும் அப்படித்தான் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு ரெமெடி அப்படிங்கிறது டெம்பரவரியா இருக்கு, பெர்மனன்ட்டா இருக்கு. உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷன் வேணுமா? பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணுமா? அப்படிங்கிறது உங்க குடும்ப ஜாதகத்த பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்கவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள பார்த்து, என்ன காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு? தசாபுத்தி நல்லா இருக்கா? இல்ல பிரச்சனைக்குரியதா இருக்கா? என்ன பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும்? நம்ம என்ன அப்டேட் பண்ணணும்? என்ன அவாய்ட் பண்ணணும்? இந்த கான்செப்ட்லாம் முதல்ல நீங்க உள்வாங்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி, உங்க குடும்ப ஜாதகத்தைய பார்த்து, அவரவர்களுக்கு உண்டான வழிபாடுகள், வழிமுறைகளை தொடர்ந்து மேற்கொண்டால், காலமாவது ஒண்ணாவது எல்லா காலத்திலும் நீங்க தூள் கிளப்பலாம். நன்றி, வணக்கம்.